வெல்கம் டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஆர்பி அண்ட் எஸ்ஆர்பி டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ அண்ட் ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோவில் இனி வர கால்ஃபர் இருக்க போகிற டிசிசிபி அண்ட் ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோவில் தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்கில் வேகன்சிஸ் வரப்போது. அதுக்கான டெஸ்ட் பேஜ்ன்றது 15லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு எப்படி ஷெடியூல் வைஸ் சிலபஸ் ஃபாலோ பண்ணுறது அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட் பேஜில் இருக்கவங்க எல்லாருமே கவனிச்சிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க இதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது நம்மளோட ஷெடியூல் தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன டாபிக் கொடுத்துருக்கோம் அதை ஃபஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ மாதிரி தேர்வு 15 அன்றைக்கி மாதிரி தேர்வு ஜென்ரலாக தான் இருக்கும். ஸோ எல்லா டாப்பிக்கும் மிக்சிங்கில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இது எந்த ப்ராப்ளம் கிடையாது. இப்போ 19/2/2024 திங்கக்கிழமை அன்னைக்கு நடக்கிற இந்த தேர்வுக்கு எப்படி படிக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கூட்டுறவு மேலாண்மை கூட்டுறவு இயக்கத்தின் பரிணாமம் அப்படின்னு டாபிக் இருக்குது. இந்திய ஆட்சியில் இந்திய அரசியலமைப்பின் முகவரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள் அண்ட் ஆப்டிடியூட் மெண்டல் எபிலிட்டி இருக்குது. இப்போ கூட்டுறவு மேலாண்மை கூட்டுறவு இயக்கத்தின் பரிணாமம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதை எங்கே போய் பார்க்கணும்னா வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்போம். ஸோ கூட்டுறவு கோஆபரேட்டிவ் எங்கே படிக்கணும் அப்படின்னு வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் கொடுத்துருப்போம். அதை பார்க்கணும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஷெடியூலில் பார்த்துக்கணும். ஷெடியூல் பார்த்துட்டு சிலபஸை பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஷெடியூல், நம்ம என்ன ஷெடியூல் கொடுத்துருக்கோம் அதில் என்ன டாபிக் இருக்குன்னு பார்த்துக்கணும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சிலபஸ் பார்க்கணும். ஏன்னா இதில் முக்கியமான டாபிக் மட்டும் தான் கொடுத்துருப்போம். ஸோ கூட்டுறவு மேலாண்மையில் கூட்டுறவு இயக்கத்தின் பரிணாமம்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு என்னென்ன சப் டாபிக்ஸ் வருது அதை பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு எங்கே படிக்கணும் அப்படின்றதுக்கான வேர் டு ஸ்டடி பிடிஎஃபை 3ஆக பார்க்கணும். இதுதான் எல்லாத்துக்கும். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி, கோஆபரேட்டிவாக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ சிலபஸ்க்குள்ளே போயிடுவோம். ஸோ சிலபஸை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இதில் எல்லா டாப்பிக்கும் கொடுத்துருப்போம். கூட்டுறவு மேலாண்மை, கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியல். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு மேலாண்மை இந்த டாப்பிக்கில் கூட்டுறவு இயக்கத்தின் பரிணாமம்னு கொடுத்துருப்போம். ஸோ கூட்டுறவு இயக்கத்தின் பரிணாமம் இருக்குங்களா? ஸோ இதில் என்னென்ன டாப்பிக்லாம் கவர் ஆகும்னா ஒத்துழைப்பின் கருத்து, ஒத்துழைப்பின் கோட்பாடுகள், பரிணாமம், கூட்டுறவு மதிப்புகள், இந்த 3 கவர் ஆகும். அடுத்த நாள் டெஸ்ட்டுக்கு இந்தியாவிலும் வெளிநாட்டில் கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடிகள், இதோட ஹெட்லைன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இதோட சப் டாபிக்ஸ்லாம் உள்ளே வந்துடும் சிலபஸில். ஓகேங்களா? ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது ஃபஸ்ட் நாளுக்கு கூட்டுறவு இயக்கத்தின் பரிணாமம், ஒத்துழைப்பின் கருத்து, ஐசியோட டெஃபினேஷன் அண்டு அதோடைய பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அண்டு வேல்யூஸ் இதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு கோஆபரேட்டிவ். இது தென் இப்போ இந்திய ஆட்சியல், இந்தியன் பாலிட்டி அதில் எங்கே படிக்கணும் அப்படின்னு பார்த்துருவோம். தென் அதுக்கான சிலபஸ் போயிடணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா இந்திய ஆட்சியல் கொடுத்துருப்போம். பாலிட்டிக்கான சிலபஸில் என்ன கொடுத்துருக்கோம், என்ன சப்டைட்டில் கொடுத்துருக்கோம் அதையும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பொது அறிவியல் வந்தாச்சு. ஸோ இதில் வேதியியல், தாவரவியல் எல்லா சப்ஜெக்டும் இருக்கும். ஸோ தாவரவியலும் கொடுத்துருப்போம். என்னென்னா உயிர் அறிவியல் இது சிலபஸில் கொடுத்துருப்போம். தென் இந்திய அரசியலமைப்பு. ஸோ நம்ம பார்த்த மாதிரி இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை, அரசியலமைப்பு முக்கிய அம்சங்கள், யூனியன், மாநிலம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் போய் பார்க்கணும். இந்திய அரசியலமைப்புலேருந்து அப்படின்னு வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் பார்க்கணும். அதேமாரி கோஆபரேட்டிவ் மேலே கொடுத்துருப்போமா கூட்டுறவு மேலாண்மை அதுக்கு எங்கே படிக்கணும் அப்படின்றதுக்கான வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்பும் கொடுத்துருப்போம். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வேர் டு ஸ்டடி கோஆபரேட்டிவ் வேர் டு ஸ்டடி .pdf அப்படின்னு டெஸ்ட் பேஜ் குரூப்பில் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கூட்டுறவு மேலாண்மையில் கூட்டுறவு இயக்கத்தின் பரிணாமம்னு கொடுத்துருப்போம். ஸோ இதில் டிசிஎம்முக்கு எங்கே படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு கருதியிலும் நடைமுறையில் ஃபஸ்ட்டு 2 டாபிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்போம். அதாவது கூட்டுறவு மேலாண்மை இந்தியாவில் வெளிநாட்டில் கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடி இதில் இருக்காது. ஸோ அது இல்லாமல் ஒரு ஷார்ட் நோட்ஸ் பிடிஎஃப் கொடுத்துருப்போம். அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க அதுலேயும். ஸோ அதில் வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்க மாட்டோம். மெயினாக இதை படிச்சுட்டு அதில் கவர் ஆகிற சிலபஸும் தேடி படிச்சுக்கோங்க. தென் கூட்டுறவு மேலாண்மை அடுத்து இந்தியாவில் கூட்டுறவு இயக்கம் பரிணாமம் மற்றும் வளர்ச்சி அதில் எந்த புக் படிக்கணும் கூட்டுறவு கருத்திலும் நடைமுறையில் இது லெசன்ஸ் டாபிக் நாலஞ்சுன்னு கொடுத்துருக்குன்னா அதோடைய லெசன்ஸ் அதாவது எந்த டாபிக் அப்படின்னு. இப்போ கூட்டுறவு மேலாண்மை எடுத்துட்டோம்னா கூட்டுறவு இயக்கத்தின் பரிணாமம் கொடுத்துருக்குங்களா? கூட்டுறவு கருத்திலும் நடைமுறையில் ஃபஸ்ட்டு 2 டாபிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 2 டாபிக்ஸ்னால் எங்கே பார்க்கணும் டெலிகிராம்லேயே. ஸோ அதில் ஃபஸ்ட் 2 லெசன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 லெசன்ஸோட டாபிக் படிச்சுக்கணும். ஸோ இப்போ பொருளாதாரத்தில் பல்வேறு நிறுவனங்கள், கூட்டுறவு கொள்கைகள் இந்த 2 தான் கவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் பார்க்கணும் வேர் டு ஸ்டடின்றது. அது இல்லாமல் கோஆபரேட்டிவான ஃபுல் ஷார்ட் நோட்ஸ் பிடிக்கும் பார்த்துக்கணும். இப்போ பாலிட்டி இந்திய ஆட்சியில் கொடுத்துருப்போம். அதில் எங்கே படிக்கணும்னா இப்போ ஒவ்வொரு இதுக்கும் தனியாக கொடுத்துருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் பள்ளி பாடத்தில் எங்கே படிக்கணும் அந்தமாரி எல்லாமே கொடுத்துருப்போம். அப்போ பாலிட்டி.wds அப்படின்னு கொடுத்துருப்போம். அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு முகவரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு கொடுத்துருப்போம். இதுக்கு எங்கெங்கே படிக்கணும்னா 6th புக்கில் தேசிய சின்னங்கள், அதே 6th புக்கில் இந்திய அரசமைப்பு சட்டம், மக்களாட்சி,
இந்த டாப்பிக்லாம் இது வந்து ஒரு பாடம் ஓகேங்களா, ஒரு லெசன்ஸ். அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி 9th லெசன்ஸ். ஸோ 9th ஸ்டாண்டர்ட். அரசாங்கங்களின் வகைகள் 9th ஸ்டாண்டர்ட். இந்திய அரசமைப்பு 12th ஸ்டாண்டர்ட். அதேமாதிரி அடுத்த நாளைக்கு வந்து குடியுரிமை, இந்தமாரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள்